الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் கூட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயின் தந்தையும் மீது இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயின் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உயர்ந்த ஒரு நாளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இறுதி பத்தில் இறைவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 1000 மாதங்களை விடவும் சிறந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அல்லாஹ்வினால் பரக்கத்து என்று சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அதை அடைந்து கொள்வதற்காக பல நாட்கள் முயற்சிகள் செய்த அந்த உன்னதமான ஒரு நாளை எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தடவையிலும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் நீங்களும் கொண்டு சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் முடிவதற்கிடையில் அந்த உன்னதமான நாளை நாம் நீங்களும் அடைந்து அதிலே அமல்கள் செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருளுக்கும் சுவர்க்கத்துக்கும் சொந்தக்காரனாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே 35வது ஹதீஸ், மை யகும் பிலைலத்துல் கத்ர், யார் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் முடிவதற்கிடையில் நானும் நீங்களும் அந்த நாளை அடைந்து முன் பாவங்கள் இல்லாமே மன்னிக்கப்படுகிற அந்த உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 111வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை இப்படி சொல்லுகிறார். இன்னல்லாஹ இஸ்தரா மினல் முஃமினீன, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மூமின்களிடத்திலே இருந்து அல்லாஹ் மின் அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலஹும், அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் தஆலா வாங்கி கொண்டான். பி அன்னலஹுல் ஜன்னah, அவர்களுக்கு சுவர்க்கத்தை பகரமாக தருவதற்காக அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் தஆலா வாங்கி கொண்டான். அப்படி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மூமின்களுடைய உயிரை அல்லாஹ் சுவர்க்கம் தருவதாக, மூமின்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு பதிலாக அல்லாஹ் வாங்கி கொண்டான் என்று சொல்கிறான். இஸ்தரா என்றால் நாங்க பிசினஸ் செய்யறதுக்கு சொல்றோம், கொடுக்கல் வாங்கலுக்கு சொல்றதா இஸ்தரா. அப்ப அல்லாஹ் சொல்லுகிற போது மூமின்களுடைய உயிரையும் மூமின்களுடைய சொத்து சுகம் பொருளாதாரத்தையும் அல்லாஹ்
சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கி கொண்டான் அப்படி என்று சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த வசனத்தின் யதார்த்தத்தை இந்த உலகத்தில் தெரிந்து வாழ்ந்தவர்கள் எங்களை விடவும் சஹாபாக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நாம் போட்டிருக்கின்ற தலைப்பு, நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு நபித்தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மேல கொஞ்சம் சகோதரிகள் தயவு செய்து அல்லாஹ்வுக்காக, நான் அடிக்கடி சொல்றது, இன்னைக்கு ஷேக் ஓதுகிற போது ஒரு குர்ஆன் வசனம் வந்து வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வங்கா. உண்மையில் அந்த வசனத்தை அறிந்த ஒரு மனிதனால் அழாமல் இருக்க முடியாது. அது மறுமையிலே உள்ள ஒரு கைசேதத்தை பற்றி பேசுகிற வசனம். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வங்கா. யார் நம்முடைய இந்த வேதத்தை, இந்த சுன்னாவை, இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை குருடர்களாக அல்லாஹ் தஆலா எழுப்புவான். இந்த உலகத்தில் பார்வையோடு உள்ளவன், பார்வையோடு உள்ளவள் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் இறை தூதருடைய சுன்னாக்களையும் உலகத்தில் மறுத்து வாழ்ந்த போது அல்லாஹ் அவர்களை எல்லாம் உலகத்தில் பார்வை உள்ளவர்களாக இருந்தவர்களை மறுமையில் குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான். அந்த நேரத்தில் மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், பார்வை உள்ளவளாகத்தானே இருந்தேன், ஆனால் இன்று நீ என்னை ஏன் குருடனாக நீ எழுப்பினாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த நேரத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பதில் தான் ஆச்சரியமானது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் உள்ளத்தையும் உருக்கி போடுகிற ஒரு உன்னதமான வார்த்தை. அந்த நேரத்தில் கவனமாக கேளுங்கள் சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக அத்தத்துக்கு ஆயாத்துனா, இப்படித்தான் இந்த உலகத்திலே வாழுகிற போது என்னுடைய அத்தாட்சிகள், வசனங்கள் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. அதையெல்லாம் ஓதி காண்பிக்கப்பட்ட போது ஃபனசீத்தஹா, அதை நீ மறந்தாய், கணக்கெடுக்காமல் இருந்தாய். நீ இந்த பூமியில் கண்ணுள்ளவனாக, பார்வை உள்ளவனாக வாழ்ந்த காலத்தில் என் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்ட போது அதையெல்லாம் மறுத்து வாழ்ந்ததினால் இன்றைய தினம் உன்னை நீ என்னை உலகத்தில் மறந்ததினால் நான் இன்று உன்னை குருடனாக நான் எழுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மஸ்ஜித், அல்லாஹ் பற்றி பேசப்படுகிற இடம். பித்அத்துகளோ, ஷிர்க்குகளோ, பொய்யான வரலாறுகளோ, ஊர் வளமைகளோ சொல்லப்படுகிற ஒரு இடம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரும் அல் குர்ஆனும் சொல்லப்படுகிற ஒரு இடம் என்பதை தயவு செய்து தாய்மார்களும், தயவு செய்து வந்திருக்கின்ற ஈமானிய உறவுகளும் கவனமாக கேளுங்கள், அல்லாஹ்வுக்காக கேளுங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் எல்லோரும் அறிந்த ஒரு நபித்தோழர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற உவமா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய உயிர்களையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்காக வாங்கி கொண்டான் என்று சொல்லுகிற அந்த வரலாறை இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டவர்கள் நபித்தோழர்கள் என்பதை நானும் நீங்களும் நிறைய வரலாறுகளின் ஊடாக பார்க்கிறோம். முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லுகிற இந்த நபித்தோழரை பொறுத்தமட்டில் 25வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்காவில் பிறந்தவர், மிக சிறந்த உயர்ந்த மக்காவிலே உள்ள ஒரு கோடீஸ்வரருக்கு பிறந்த மகன் தான் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை மறந்துவிடக் கூடாது. இவருடைய வாப்பா உமைர், முஸ்அப் இப்னு உமைர் ஹாஷிம் இப்னு அப்துல் மனாஃப், அதே போன்று தார் குசை, அப்படியே அவருடைய பரம்பரை வரும். ஹாஷிம், அப்துல் மனாஃப், அப்துல் தார் இப்னு குசை அப்படின்ற அவருடைய பரம்பரை, வாப்பா வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா அப்படி என்று போய் சேருகிற அந்த பரம்பரையில் குசை என்று சொல்லுகிற 5வது பரம்பரை அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம்பரையுடைய பாட்டனாரோடு போய் இணைகின்ற ஒரு பரம்பரை. புரிகிறதா? அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லக்குள்ள முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்படி என்று சொல்லுவோமே, அப்துல் மனாஃப் இப்னு குசை இப்னு என்று சொல்லுகிற அந்த குசை என்று சொல்லுகிற மனிதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பாட்டனாரின் வழியாக வந்த அந்த குசையும் 2 பேரும் ஒரே இடத்தில் போய் சேருகின்ற 5வது பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய 5வது பரம்பரையில் இருந்துதான்
இந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உம்மாவை பொறுத்தமட்டில் உம்மா குனாஸ் என்று சொல்லுகிற ஒரு தாய், பாப்பாவை பொறுத்தமட்டில் முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லுகின்ற அவருடைய தந்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, அவருடைய மனைவி ஹன்னா பின்த் ஜைஷ். ஹன்னா பின்த் ஜைஷ் என்று நீங்கள் அடிக்கடி வரலாறுகளில் கேள்விப்படுவது உண்டு. அது தெளிவாக புரிந்து கொள்ள சொல்லணுமாக இருந்தால் ஸைனப் பின்த் ஜைஷ், அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் ஸைத் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தது ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய சொந்த மாமி உமைமாவுடைய மகள் தான் ஸைனப், அவருடைய மகள் தான் ஹன்னா. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் முடித்த அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியை தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் முடித்திருந்தார்கள் என்ற வரலாறை புரிந்து கொள்ளுங்கள். குடும்பம் மிக நெருக்கமானது. பாட்டன் வழி ஊடாகவும் தாய் வழி ஊடாகவும் மனைவி என்று சொல்லுகிற அந்த சொந்தத்தின் ஊடாகவும் மிக நெருக்கமான ஒரு குடும்ப பின்புலத்தை கொண்ட உயர்ந்த குலத்தில் பிறந்த குறைஷி குலத்தில் வளர்ந்த ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு இடத்தில் முஸ்அப் இப்னு உமைர் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்தவர். 25வது வயது அல்லாஹ்வுடைய தூதர் தாருல் அர்கம் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோருடைய வீட்டில் இரகசியமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட போது 25வது வயதில் தன்னம் தனியாக சென்று மக்காவின் கள்ளு பகுதிகள் இருட்டு பகுதிகளுக்குள் கஷ்டமாக சென்று அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் தான் முஸ்அப் இப்னு உமைர். ஒவ்வொரு வாலிபர்களும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த வரலாறை இன்றியமையாத வரலாறாக பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறு. அவருடைய வரலாறு சம்பூர்ணமாக சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. ஒரு சில படிப்பினைக்கான செய்திகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அவருடைய மனைவி ஹன்னா பின்த் ஜைஷ் நீங்கள் பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 12915வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் வருகிறார்கள். பெண்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு முன்மாதிரியான ஒரு மனைவியாக முஸ்அப் இப்னு உமைருடைய மனைவி மார்க்கத்தில் இபாதத்தில் நிலைத்திருந்த ஒரு பெண் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். வருகிற போது பள்ளிவாசலிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது, நீண்ட கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன கயிறு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொன்னார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஹன்னா பின்த் ஜைஷ் தொழுகிற போது அவர் நின்று கொள்ள முடியாமல் வணங்குகிற போது அவர் களைப்படைந்து விட்டால் அந்த கயிற்றிலே சாய்ந்து கொண்டு நின்று கொண்டு இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட கயிறு யார் ரசூலுல்லாஹ் என்றாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே முடியுமானதை நீங்கள் தொழுங்கள், அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்த மாட்டான் என்றார்கள். இந்த பூமியில் தன்னை இறைவனுக்காக சிரமப்படுத்திக் கொண்டு இபாதத்தில் இன்பம் கண்ட ஒரு அன்பு மனைவியாக முஸ்அப் இப்னு உமைருடைய மனைவி இருந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வரலாறை நானும் நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு பெரிய வரலாறு. ஆனால் இவர் தாய்க்கு பின்னால் தெரிய வருகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று. இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவர் அபு அசீஸ் என்பது பெயர். உம்மா இஸ்லாத்தை மகன் ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்குள்ள அடைச்சி உணவு கொடுக்காம தண்ணி கொடுக்காம எப்படி பிள்ளை தெரியுமா, எப்படி இறக்கம் தெரியுமா. முஸ்அப் இப்னு உமைரை பொறுத்த மட்டும் இவர் தூங்குவாரு, தூங்கி எழும்பக்குள்ள அவருக்கு விருப்பமான உணவை தாய் தலைமட்டில் தயாரித்து வைத்திருப்பார். மக்காவிலே இருந்து யமன் பிரதேசத்திலே உள்ள ஹபரமி என்று சொல்லுகிற இடத்தில் செய்யப்படுகிற மிக கொள்கையான சப்பாத்து சிலிப்பரை அந்த தாய் அவருக்காக வாங்கி கொடுப்பார். அன்றைக்கு இருக்கிற உயர்தரமான வாசனை திரவியங்களை மகன் பூச வேண்டும் என்பதற்காக உயர்ந்த வாசனை திரவியங்களை கொடுத்து வளர்த்தவர். ஒரு அழகான ஒரு ஆள் அவர். மிக உயர்ந்தவரும் அல்ல, குள்ளமானவரும் அல்ல, அழகான சிவத்த ஒரு மனிதர். அவர் எந்த சபைக்கு வந்தாலும் அந்த சபை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு மனிதர். இந்த மனிதரை, இளைஞரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக பாசமாக வளர்த்த தாய் தன் வீட்டுக்குள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுகிறார், வீட்டுல இருக்கிறார். இப்ப சஹாபாக்கள் ஆரம்பத்துல மக்காவுல இஸ்லாத்தை ஏற்று
அப்படின்னு அனுப்புறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் பேரை அனுப்பின போது அபிசீனியாவுக்கும் இரண்டாவது ஹிஜ்ரத் அனுப்பினாங்க. முதலாவது ஹபஷா, இரண்டாவது அபிசீனியா. இந்த அபிசீனியாவுடைய பயணத்துல முஸ்அப் இப்னு உமைர் வீட்டுக்குள்ளிருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியிலே வருகிறார். அவரோடு ஒரு நபித்தோழர் போகிறார். ஆமிர் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர். அவர் இந்த வரலாறை சொல்லுகிறார். முஸ்அப் இப்னு உமைர் வீட்டுக்குள் அடைக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் ஹிஜ்ரத்து போகிற போது வீட்டை விட்டு வெளியிலே வந்தார். அவர் மிக சொஃப்டான ஒரு மனிதர், சொஃப்டான மனிதர், அழகான மனிதர், சுவந்த மனிதர். அவர் என்னோடுதான் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் தாக்கி தெரியாமல் கோடீஸ்வரியுடைய மகனார் எங்களோடு வந்தார். எதையும் அந்த தாய் கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை, சப்பாத்து கொடுக்கவில்லை, ஆடைகள் கொடுக்கவில்லை. எதுவும் வேண்டாம் என்று இறைவனுக்காக, மார்க்கத்துக்காக அந்த மண்ணிலே இருந்து ஹிஜ்ரத்து போக வேண்டும் என்பதற்காக வந்தார். நான் அவரை பார்த்தேன். மக்காவுடைய பிரதேசங்கள் கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த பிரதேசங்கள். போகின்ற வழிகள் எல்லாம் இன்று இருக்கிற மாதிரி காபட் போடப்பட்ட ரோட்டுகள் அல்ல, கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த, ஒட்டகம் பயணிக்குகிற அப்படிப்பட்ட பாதையினால் முஸ்அப் இப்னு உமைர் நடந்து வருகிற போது அவரை நான் பார்த்தேன். அவர் வெறும் காலோடு வந்தார். அவருடைய காலில் இருந்து கல்லுகளும் முள்ளுகளும் குத்தி இரத்தங்கள் பீரிட்டு பாய்ந்ததை நான் கண்டேன். அவருடைய தாய் அவருக்காக யமன் பிரதேசத்திலே இருந்து வரவழைத்த அந்த ஹதரமி என்று சொல்லுகிற இடத்திலே இருந்து வரவழைத்த பாதனையை யோசித்து பார்த்தேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி எதுவும் இல்லாமல் அவர் நடந்து வருகிற போது கல்லுகள் குத்தி, முள்ளுகள் குத்தி காலிலே இருந்து இரத்தம் பீரிட்டு பாய்வதை நான் கண்டேன். என் மனம் பொறுக்காமல் நான் அணிந்திருந்த பாதனையை கலட்டி முஸ்அப் இப்னு உமைருக்கு நான் கொடுத்தேன். சுப்ஹானல்லாஹ். யாரால முடியும் என்று கேட்கிறேன். யாரால முடியுங்க? இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்தவர் முஸ்அப் இப்னு உமைர். ஒரு 1 hour நின்று வணங்குவதற்கு 1000 ஆட்டம் போடுறோம். விட்டுப்பு கெடுக்குது. சுஜூதுல கொஞ்சம் மூளை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னா என்ன மறந்துட்டாருன்னு நமக்கு யோசனை வருகிறது. சுஜூதுல என்னதான் ஓதுற அவ்வளவு நேரத்துக்கு நம்ம சிந்திக்கிறோம். ருக்குல நின்றா இடுப்பு பிடிக்குது. அத்தஹியாத்துல இருந்த தூக்கம் பேத்தோன்னு நம்ம யோசிக்கிறோம். அவர் அழுதா என்னத்துக்கு அழுகிறார் என்று நம்ம வேறாக சிந்திக்கிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அன்றைக்கு பெரும் கோடீஸ்வரியுடைய மகனாக இருந்தவர் வெறும் சிரிப்பர் இல்லாமல் மார்க்கத்துக்காக வேண்டி வெறும் கால்களோடு போன போது ரத்தம் சொட்டு சொட்டாக வடிவதை கண்டு பக்கத்தில் இருந்தவருடைய இறைவனான ஒரு சப்பாத்தை வாங்கி கொண்டு பயணமானவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை மறந்துவிடக் கூடாது. மதீனாவுல ரசூலுல்லாஹ் மதீனாவுல போய் வாழ்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் அந்த மதீனத்து மக்கள் இஸ்லாத்துக்குள் வருவதற்கும் அத்துணை சஹாபாக்கள் தஞ்சமடைவதற்கும் அந்த மதீனா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக மாறுவதற்கும் மதீனாவிலே உள்ள அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லுகிற கூட்டங்கள் எல்லாம் கோத்திரங்களை மறந்து ஒத்துமையாக மாறுவதற்கும் முதலாவது அந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்பதை மறந்துடாதீர்கள். ஒரு கோடீஸ்வரியுடைய மகன் முஸ்அபும் கண்டறியாத ஒரு அங்கவீனராக இந்த உலகத்தில் வாழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் முதலாவது மதீனாவுக்கு போய் அத்துணை மதீனத்து மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் வரவழைப்பதற்கு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னரே சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பெண்களுடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு மதீனத்து வீட்டின் இல்லத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது வருவார், எப்போது வருவார், எப்போது வருவார், அவரை பார்க்க வேண்டுமே என்ற ஆவலான சிந்தனைகளை ஊட்டி வளர்த்தவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுக்கு பிறகுதான் பிலால் அவர்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் உமர் அவர்கள் 20 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த மக்கா நகரத்தை விட்டு மதீனாவுக்கு அபூபக்கர் சித்தீக் அவர்களோடு வந்தார்கள் என்று சொல்லுகிற வரலாறு இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் அத்துணை பணிகளையும் இரகசியமாக அந்த மதீனாவில் செய்ததன் பின்னர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவுக்கே வந்தாராக இருந்தால் ஒரு கோடீஸ்வரியுடைய மகன் இந்த உலகத்திலே இறைவனுக்காக வேண்டி செய்த தியாகம்
இந்த மார்க்கத்துக்காக வேண்டி செய்த தியாகம். இந்த குர்ஆன் வசனத்தை இப்போ ஓதுங்க நீங்க. இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிக் கொண்டான் என்று சொல்கிறார்களே, அவர்கள் கொடுத்து விட்டார்கள். சகோதர சகோதரிகளே, நாம் இன்னும் கொடுக்க தயங்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கொடுத்தவர்கள், நாம் இன்னும் கொடுக்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க பாருங்க, திருமதியில 2476வது செய்தி, திருமதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், இத்தலா அலைனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுக்குள்ள திடீரென்று ஒரு நாள் மதீனாவில் நாங்கள் இருக்கிற போது முஸ்அப் இப்னு உமைர் வந்தார். அவரை நாங்கள் எல்லாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதரும் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உந்துரு ஹாதர் ரஜுல் அல்லதி நஃபர அல்லாஹு கல்பா, இந்த மனிதரை பாருங்கள், அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய முகத்திலும் எவ்வளவு பிரகாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று பாருங்கள். இந்த மனிதரை நான் நினைத்து பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதரை நான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய தாய் காட்டிய பாசம், அவர் அணிந்திருந்த அந்த பாதணி, அவர் போட்ட அத்தர்கள் அத்துணையும் விளந்துவிட்டு எங்களுக்குள் இப்போது முஸ்அப் இப்னு உமைர் இருக்கிறாரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் மாலை மாலையாக அழுகிற போது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆடையை நான் பார்த்தேன். 40க்கு மேற்பட்ட ஒட்டுக்கள் போடப்பட்ட துண்டு உடுப்புகளை அவர் அந்த நேரத்தில் உடுத்திருந்தார் என்று சொல்லுகிற வரலாற்று செய்தி நான் நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிற செய்தி. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சுப்ஹானல்லாஹ் ஆடை பஞ்சமா? என்ன பஞ்சம் தோழர்களே? பொருளாதாரம் பஞ்சமா? வீடு வாசல் பஞ்சமா? என்ன பஞ்சம் என்று கேட்கிறேன். ஒரு கோடீஸ்வரியுடைய மகனாக வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் இந்த மண்ணுக்கு மேலே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக ஒட்டு போட்ட ஆடைகளோடு சுத்தித் திரிந்து முழு மதீனாவையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றுவதற்காக தனியான ஒரு மனிதராக, ஒரு அங்கவீன மனிதரோடு சேர்ந்து இந்த மண்ணுக்கு மேலே சாதித்த வரலாறு தான் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ் அவருடைய உயிர்களையும் உடைமைகளையும் வாங்கிக் கொண்டான் என்பதற்கு முன்னுதாரண புருஷர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்கள் மறந்து யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு தடவை புகாரியில 1275வது செய்தி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்றாங்க, ஒரு தடவை நோம்போடு இருக்கிற போது உங்களுக்கு தெரிந்த வரலாறு, முன்னால் அப்படியே பழங்கள் இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நான் முஸ்அப் இப்னு உமைரை நினைத்து பார்த்தேன். சொல்லுகிறார், அந்த நேரத்தில் நான் முஸ்அப் இப்னு உமைரை நினைத்து பார்த்தேன். அவர்கள் எதுவும் உடுப்பதற்கும் உண்பதற்கும் உணவுகள் இல்லாமல் இந்த மார்க்கத்தில் அவர்கள் அன்று வாழ்ந்து வர்ணித்தவர்கள். இன்று எங்களுக்கு முன்னால் அன்று நாங்கள் இஸ்லாத்துக்காக செய்த சேவைகளுக்காக உலகமே எங்களுக்கு திறந்து தரப்பட்டு விட்டதோ என்று அழுது அந்த சாப்பாடே வேண்டாம். நாங்கள் அவர்கிட்ட கேட்டேன், என்ன இவ்வளவு ருசியா இருக்குது இந்த கஞ்சி, இந்த பள்ளியில கொடுக்கிற மஸ்ஜிதுர் ரஹ்மான்ல கொடுக்கிற கஞ்சி இவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னு கேட்டேன். சொன்னார்கள், கசகசாவும் 1 கிலோ, அதாவது முந்திரியும் பருப்பும் போடுகிறோம் என்றார்கள். தோழர்களே, நல்ல சக்தி வாய்ந்த கஞ்சிகள், வாக்கி ருசியான சமுசாக்கள், நெச்சுரலான ஜூஸுகள், கிரப்ஸ் வேண்டுமா, ஆரஞ்சு வேண்டுமா, என்ன ஃப்ரூட்ஸ் வேண்டுமோ அத்துணையும் குடித்துக் கொண்டு வளர்ச்சி ஒட்டியிருக்கிற போட்டோவை பார்க்கிறோம். காசாவின் மக்களின் கண்ணீர்களை பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் உணவுக்காக துடியாய் துடிக்கிற அந்த காட்சியை நானும் நீங்கள் அன்னை காலத்தில் காணுகிறோம். வீடு வாசல்கள் இல்லாமல், மஸ்ஜிதுகள் இல்லாமல், தொழுவதற்கு இடமில்லாமல், தூங்குவதற்கு இடமில்லாமல் அந்த பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளை போன்றவர்கள் துடியாய் துடிப்பதை பார்க்கிறோம். கொத்து கொத்தான ஷஹீதுகளை பார்க்கிறோம். தலை இருந்தால் கால் இல்லை, கால் இருந்தால் தலை இல்லாத உடல்களையும் முண்டங்களையும் பார்க்கிறோம். பார்த்துட்டும் பிரார்த்தனை செய்ய மறந்துவிட்டு வாய் நிரம்ப வயிறு நிரம்ப கஞ்சி குடித்து விட்டு நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட உள்ளம் கொண்ட மனிதர்களாகத்தானே வாழ்கிறோம். அல்லாஹ் செய்தவர்களை தவிர பிரார்த்தனை செய்வதற்கு கூட மனசு வருவது கிடையாது. 1000 தடவைகள் அடித்தடித்து சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் புனிதமான நேரம் என்றாலும் நம் பிள்ளைகளுக்கும் அந்த மார்க்க அறிவு கிடையாது, நமக்கும் மார்க்க அறிவு கிடையாது. அன்றோ ஒரு நாள் இந்த பலஸ்தீனத்தில் என்றோ ஒரு நாள் என்று யோசிக்காதீர்கள். மிக அண்மையில் நடைபெற்ற ஒரு யுத்தத்தின் போது
ஒரு சின்ன பிள்ளை மருந்துக்காக துடியாய் துடிக்கிறது, கால் கை இல்லாத நேரம். அந்த நேரத்தில் வைத்தியர்கள் சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு. இன்றைக்கும் குர்ஆன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய வரலாறு. அப்ப சொல்றாங்க, மயக்க மருந்து இல்லையே என்றாங்க. அந்த பிள்ளை சொன்னது என்ன தெரியுமா? மயக்க மருந்து எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய மறையை நான் ஓதுகிற போது எனக்கான சத்திர சிகிச்சையை நீங்கள் செய்யுங்கள் என்று இந்த மண்ணுக்கு மேலே நானும் நீங்களும் வாழுகிற இந்த காலத்திலேயே அந்த மண்ணில் பிறந்த சின்ன பிள்ளைகள் சொல்லுவதை நானும் நீங்கள் ஸ்டேட்டஸாக ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போட்டுட்டு பகிர்ந்துட்டு நானும் நீங்களும் பாவம் செய்கின்ற சமூகமாக வாழ்கிறோமே. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாங்கள் எல்லாம் லைலத்துல் கத்ரை தேடி பாவ மன்னிப்புக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்ற உறவுகள் ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக என்ன செய்திருக்கிறோம்? என்ன செய்திருக்கிறோம்? எதை இழந்திருக்கிறோம்? எப்படி வாழ்கிறோம்? எப்படி வாழப் போகிறோம்? யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகள், யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் புகாரியில 4047வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அவரே ஒரு சோதனைக்கு உள்ளான ஒரு மனிதர், சூடு போட்ட மனிதர், இடுப்புல உள்ள கொழுப்புகள் எல்லாம் நெருப்பில் பத்த வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சாதனை செய்தவர். அவர் சொல்றார், இந்த உலகத்தில் முஸ்அப் இப்னு உமைர் மரணித்தார். மரணிக்கிற போது அவருக்கு ஒரே ஒரு புர்தா மாத்திரம் தான் இருந்தது. யோசித்து பாருங்கள், திருநாளைக்கு எத்தனை உடுப்படுத்தி வச்சிருக்கிறோம் போல, எத்தனை உடுப்படுத்தி வைத்திருக்கிறோம், மனைவிமார்கள் எத்தனை உடுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சமாவது கவலை வருகிறதா? அல்லாஹ் தந்திருக்கிறான், அனுபவிங்கள். வஹலத்னாக்கும் ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள எல்லாமே எங்களுக்காக சகோதர சகோதரிகளே, எங்களுக்காக. நாங்கள் மட்டும் அந்த படைத்தவர்களுக்காக. வமா கலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கிறேன். எல்லாமே நமக்காக தான் இருக்கிறது. அன்று முஸ்அப் இப்னு உமைர் உஹத் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். உஹத் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். முஸ்லிம்களுடைய கொடியை கையிலே சுமந்து கொண்டிருக்கிறார். காபிர் எதிர் தரப்பிலே இருந்து காபிர் அப்படியே முஸ்அப் இப்னு உமைர் அவருடைய வலது கையில் கொடி இருந்த போது வலது கையை விட்டுட்டார். துடியாய் துடித்து போனார், துடியாய் துடித்து போனார்கள். முஸ்லிம்களை விழுந்து விடக்கூடாது, முஸ்லிம்களின் சின்னம் விழுந்து விடக்கூடாது. நான் விழுந்து போனாலும் இறந்து போனாலும் இந்த மண்ணுக்கு மேலே எனது உடல்களும் உயிர்களும் ரத்தங்களும் இந்த மார்க்கத்துக்கான ஒரு சொத்தாக இருக்கட்டும் என்று விழப்போன கொடியை சுப்ஹானல்லாஹ் இடது கையால் தாங்கிக் கொண்ட நேரம், இடது கையையும் அதே எதிரி வந்து வெட்டிய போது, இரண்டு புஜங்களாலும் நெஞ்சிலே அந்த கொடியை நிமிர்த்திக் கொண்டிருந்த போது பின்னால் ஒரு காபிர் வந்து குத்தி அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்களே. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் பெரும் ஆடைகளை உடுத்து, பெரும் பெரும் வாசனை திரவியங்களை பூசி, பெரும் பெரும் நல்ல கொள்த்தியான சப்பாத்துக்களை அணிந்த அந்த மாமனிதர் இந்த மண்ணுக்கு மேலே தன்னுடைய இறுதியான பயணத்தை ஆரம்பிக்கிற போது அவருடைய ஆடையின் அளவு என்ன தெரியுமா தோழர்களே? என்ன தெரியுமா தோழர்களே? நாங்கள் முஸ்அப் இப்னு உமைரை கஃன் செய்தோம். கஃன் செய்கின்ற நேரத்தில் தலையை மூடினால் கால்கள் திறந்து கொண்டன, கால்களை மூடினால் தலைகள் திறந்து கொண்டன. ஓடினோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, முஸ்அப் இப்னு உமைருக்கு நாங்கள் கஃன் செய்கிறோம். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். தலையை மூடினால் கால் திறந்து கொண்டது, காலை மூடினால் தலை திறந்து கொண்டது. யா ரசூலல்லாஹ், என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? துணி இல்லாமல் இருக்கிறார்கள், உடுத்திருக்கிற ஆடை கூட போதாது யா ரசூலல்லாஹ் என்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருடைய இறுதி பயணத்துக்காக இதுகிர் என்று சொல்லுகிற புட்களை நீங்கள் கால் பக்கத்தில் வைத்து அவரை அடக்கம் செய்யுங்கள். உடுத்த உடுப்புகள் கூட போதாத நிலைமையில் தன்னுடைய இறுதி பயணத்தில் கூட துக்களோடு இந்த மண்ணை விட்டு புறப்பட்ட வீரர்கள், சகோதர சகோதரர்கள், வீரர்கள், இளைஞர் சமூகமே, 5 நேர தொழுகையும் நமக்கு பாடமாக இருக்கிறது. வர்த்தக சமூகமே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற போது 5 நேர தொழுகை நமக்கு பாடமாக இருக்கிறது. 5 நேர தொழுகை நமக்கு பாடமாக இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் ஓதுவது நமக்கு பாடமாக இருக்கிறது. பாவம் நிறைய செய்த நானும் நீங்களும்
அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது குறைவாகவே இருக்கிறது. நிறைவான வருமானத்தோடு, நிறைவான நகைகளோடு, நிறைவான பொருளாதாரத்தோடு, வாகன வசதிகளோடு வாழுகின்ற நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுப்பது இன்னும் எனக்கும் உங்களுக்கும் மனசுக்குள் ஒரு பெரியதொரு சோதனையும் போராட்டமுமாகவே இருக்கிறது. இல்லாம ரஹ்மல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் யுத்தம் நடக்கிற போது, அந்த பத்ர் யுத்தத்துல முஸ்லிம்களுடைய பக்கம் முஸ்அப் இப்னு உமைர் இருந்து போராடுறார். எதிர் தரப்புல, காபிருடைய தரப்புல முஸ்அப உம்மாட்ட சொன்னாரே, உம்மா முஸ்அப கட்டி போடுங்க, நீங்க கொடுத்த சாப்பாடு செல்லவும் தான் காரணம், நம்மட மார்க்கத்தை விட்டுட்டு முஹம்மதுடைய மார்க்கத்தில் போய் ஒட்டிக்கொள்வதற்கு காரணம் என்று சொன்ன அவருடைய சகோதரர் அபு அசீஸ் எதிர் தரப்புல இருக்கிறார். பத்ர் யுத்தம் முஸ்லிம்களுக்கு சாதகமான யுத்தம் அல்லவா? எதிர் தரப்புடைய பக்கத்து முஸ்அப் இப்னு உமைருடைய சகோதரர் அபு அசீஸ் கைதியாக பிடிபட்டிருக்கிறார். ஈமானிய வசனங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நெஞ்சலைகளை மறந்து விடாதீர்கள். பத்ர் யுத்தம் முடிந்த தருணத்தில் கைதிகளை எல்லாம் பார்க்கிற போது அபு அசீஸ் முஸ்அபை கூப்பிடுறார். முஸ்அப், உன் அண்ணன் நான், உன்னுடைய அண்ணன், எனக்காக சலுகை செய்துவோ, என்னை பார்த்துக்கோ என்று சொல்லுகிற நபித்தோர் ஒரு பக்கத்தில் இருக்கிறார். சொன்னார்கள் முஸ்அப் இப்னு உமைர், அபு அசீஸ், நீ எனது அண்ணனா, நீ எனது உறவா? இதோ இருக்கிறார் முஹலிஸ், இவர்தான் எனக்கு சகோதரன், இவர்கள் தான் எனக்கு ஈமானிய சொந்தங்களும் பந்தங்களும், நீ என்னுடைய சகோதரன் கிடையாது என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு முஹலிஸை பார்த்து சொன்னார், முஹலிஸ், அவருடைய தாய் மக்காவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரி, அவருடைய தாய் மக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரி, அவரை விட்டு விடாதீர்கள், கைகளை நல்ல முறையில் இறுக்க கட்டி போடுங்கள். அவருடைய உம்மாவிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, அந்த பொருளாதாரத்தில் பெரிய தொகைகளை நிர்ணயித்து மார்க்கத்துக்காக அந்த பணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது சுப்ஹானல்லாஹ் 4000 திர்ஹம் காசுகளை பகரமாக தாய் கொடுத்து விட்டு அவருடைய சகோதரர் அபு அசீஸை விடுதலையாக பெற்றுக் கொண்டார் என்று சொல்லுகிற வரலாறை யோசித்து பாருங்கள். முடியுமா சகோதரர்களே? 400 ரூபாய் காசு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, 40 ரூபாய்க்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. கொஞ்ச நேரம் இப்பெல்லாம் நமக்கு திருப்தி இருந்துங்க, கியாமுல்லை தொழுதுட்டோம்னா தௌபான்னு தான் நினைக்கிறோம் கொஞ்சம் பேர். இப்போ வீட்டுக்கு போனா நாங்க எல்லாம் அப்படியே பெட்டிலையும், அப்படியே ஹோல்லையும், டீலையும், போன்லையும், வாட்ஸ்அப்லையும், யூடியூப்லையும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டோமே, அதனால என்ன செய்வோம்? அதைத்தான் இல்லை தோழர்களே, இதுதான் தௌபாவுக்குரிய நேரம் சகோதரர்களே. தௌபாவுக்குரிய நேரம் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தேவையற்றவன் என்னையும் உங்களையும் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கின்ற நேரம் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நல்லடியார், இந்த உலகத்துல சஹாபாக்கள் இந்த குர்ஆனிய வசனத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள். குறைந்தபட்சம் இந்த ரமலானிலேயாவது, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலேயாவது நானும் நீங்களும் உறுதியோடு மனசுல ஆழமான பதிவை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை படிப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை படிப்போம், ஏகத்துவத்தை படிப்போம். இந்த உலகத்தில் உள்ள ஊர்ல உள்ள விதத்தான சிறுக்கான காரண காரியத்திலிருந்து தூரமாகுவோம். நண்பன் இருக்கலாம், தாய் இருக்கலாம், தந்தை இருக்கலாம், ஊர் வளவைகள் இருக்கலாம், எது வேண்டுமாக இருந்தாலும் மார்க்கத்துக்காக இழப்போம். அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்வோம் என்ற அந்த உன்னதமான நல்ல சிந்தனையை இந்த ரமலானுடைய இந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நானும் நீங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அடிக்கடி அல்லாஹ்விட துஆ கேளுங்க, அடிக்கடி அல்லாஹ்விட துஆ கேளுங்க. இந்த மார்க்கத்திலேயே வாழ்ந்து மார்க்கத்திலேயே மரணிக்கக்கூடிய நல்ல ஆற்றலை யாரும் எனக்காக நீ தந்துவிடு என்று அல்லாஹ்விட நிறைய செய்யுங்க, துஆ கேளுங்க. இன்றைக்கு இருக்குகின்ற இந்த காலகட்டம் என்பது எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கான சோதனை நிறைந்த காலகட்டம். முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். முஸ்லிம் நாடுகள் சிரமப்படுகிறது, கஷ்டப்படுகிறது. நாங்கள் எங்கட வீட்டுல சல்லு குழலியே, எங்கட வீட்டுல குண்டு குழலியே, எங்கட பிள்ளையில தலை பறக்கலையே, எங்கட பிள்ளையோட கால் இழந்து போகலையே, எங்கட வீடு உடையலையே, எங்கட வருத்தம் இல்லாமல் போகலையே, எங்களுடைய மனைவி ஷஹீதாகலையே, எங்களுடைய கணவர் கொல்லப்படவில்லையே, அதனால் எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை என்று நினைக்காதீர்கள். இன்று அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை நமக்கு அந்த சோதனைகளையும் தரலாம் என்பதையும் மறந்து விடாதீர்கள்.
அதனால் அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கத்தை நாம் வலுவாக கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு சிறந்த காலம். ஷைத்தானை இறைவன் கட்டி வைத்துவிட்டு எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். இறைவனை நெருங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம். ஏன் இந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நிறைந்த வரலாறுகளை சொல்லுகிறேன் என்றால், இது நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல சந்தர்ப்பம். இதுல நம்மளோட மனசை மாற்றிக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயம் மறுமையில் நான் நீங்களும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் செய்யலாம், வாழலாம், மாறலாம் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். முஸ்லிம் உமேர் அவருடைய வாழ்வு மரணம் என்பது அது மிகப்பெரிய வரலாறு. இந்த உலகத்தில் 25வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் 40வது வயதில் மரணித்து போனார். 40வது வயதில் மரணித்து போனார். 40வது வயதில் மரணித்திருக்கிறார் என்றால் 25 5 30 அங்கால 10 15 வருஷம் இஸ்லாத்தோடு இணைந்த காலம் போல. இஸ்லாத்தை ஏற்று இந்த பூமியில் வாழ்ந்த காலம் 15 வருஷம் பெரிய சாதனையை படைத்து முழு மதீனத்து மக்கள் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சஅத் இப்னு முஆத் மரணித்த போது இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது என்று சொன்னார்களே, அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மண்ணுக்கு மேலே இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரண கர்த்தாவாக இருந்ததும், அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களை இஸ்லாத்துக்கு அழைத்து வந்ததும் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்பதை மறந்து விடாதீர்கள். முழு மதீனத்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெழுகுபத்தியாக இந்த முஸ்அப் இப்னு உமைர் தான் இருந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். குறைந்தபட்சம் நம்ம இஸ்லாத்தை வழக்காட்டியும் பரவாயில்ல, இஸ்லாத்தை வழக்காட்டியும் பரவாயில்ல. தோழர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுக்காக என்னால, உங்களால, நான் செய்கிற செயலால, நான் பேசுகிற வார்த்தைகளால, நான் போடுகிற ஸ்டேட்டஸால, நான் பரப்புகிற பேஸ்புக்கின் போராளி என்பதனால இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற, பிறர் வித்தியாசமாக புரிந்து கொள்ளுகிற, அப்படி இஸ்லாத்துக்கு விழுக்குகளும் இஸ்லாத்துக்கு பிணக்குகளையும் ஏற்படுத்துகிற ஒரு சின்ன காரணத்தை கூட செய்யாமல் அல்லாஹ்வுக்காக நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கும் இப்படியான உதாரணங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த மண்ணுக்கு மேலே நானும் நீங்கள் குறைந்தபட்சம் மார்க்கத்தோடு இருக்கிற இபாதத்தை புதுசா படைக்க தேவையில்லை, புதுசா உசுறுகளை இழக்க தேவையில்லை, இருக்கிற இபாதத்தை இறைவனுக்கு பொருத்தமாக செய்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பயும் சொல்றேன், சாப்பாட்டை எடுத்துட்டோம், மாஷா அல்லாஹ், முடிச்சிட்டு நினைக்காதுங்க. இதுக்கு பிறகு இருக்கிற நேரம் தான் நானும் நீங்களும் ரப்போடு பேசுகிற நேரம். தோழர்களே, நானும் நீங்களும் ரப்போடு பேசுகிற நேரம். தனிமையை எடுத்துக் கொள்ளுங்கள், தனியான ஒரு இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆட்களில் இருந்து ஒதுங்குங்கள், போனை கொஞ்சம் தூரத்தில் வையுங்கள். ஒரு தனிமையான ஒரு இடத்திலே இருந்து கொண்டு ரப்போடு பேச ஆரம்பிங்கள். ரப்பு வந்திருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு உள்ளத்தில் அல்லாஹ்வோடு பேசுங்கள். நானும் நீங்களும் தேவைகளை அந்த இடத்தில் கேட்போம், நானும் நீங்களும் செய்த பாவத்துக்கு அந்த ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இந்த மாதத்தை யார் அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாசத்திலே இருந்து தூரமாகி ஓரமாகி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேள்வி பதிலுக்குரிய நேரம் போதாது, நான் லேட் ஆயிட்டு தான் பயான் ஸ்டார்ட் பண்ணினோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிக்குவோம்.